Hi guys, welcome to IT Spreading channel. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஈஸியான ஸ்டெப்ஸ் மூலிமா இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேல விசிபிள் ஆகிற இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த லிங்க் மூலிமா தான் போயிட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் 2 செக்ஷன் இருக்குது பாருங்கள், துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு. ஸோ நமக்கு தேவையானது பயனாளர் உள்நுழைவு தான், பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடியது. துறை உள்நுழைவு வந்து சேவை மையம் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ பயனாளர் உள்நுழைவு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட், அப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த போர்ட்டல் மூலயமா அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா சைன்இன் பண்ணிக்கணும். இது நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஞாபகம் இருந்ததுன்னா அது மூலியமாகவே நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை மறந்துடுச்சு, பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு, இல்லை யூசர் நேம் மறந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலுமே ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆர் ஃபர்கட் யூசர் நேம் அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன கொடுக்குற மாதிரி இருக்குன்னா, ஜஸ்ட் உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அது கொடுக்கலாம். இல்லை இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து அதில் சர்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் இல்லைனா வந்து யூசர் நேம் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. பாஸ்வேர்டு வந்து புதுசான ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு. இதுலேயுமே வந்து இதுதான் ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன்னு. நம்ம புதுசாக ஒரு பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே சேம் ப்ரொசீஜர் தான். ரிஜிஸ்டர் மொபைல் ஐடிக்கு ஓடிபி வரும், அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இல்லை அக்கௌண்ட்டே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த யூசர் பண்ண போகிறோன்னா நியூ சைன்அப் இருக்குது பாருங்கள், அதில் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து நேம், என்ன டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா, ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், லாகின் ஐடி நம்ம கொடுத்துக்கலாம். புதுசாக தேவையானது உங்கள் மொபைல் நம்பரே கூட லாகின் ஐடியாக கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அப்புறம் அந்த கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணி சைன்அப் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ சைன்அப் முடிஞ்சுது. சைன்அப் முடிஞ்சுட்டு யூசர் நேம், இப்போ நம்ம சைன்அப் பண்ணோம் இல்லைங்களா, அந்த யூசர் நேம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் கரெக்டாக மறக்காமல் அந்த பாஸ்வேர்டை போட்டிருக்கேன். தென் வந்து இந்த கீழே இருக்குது பாருங்கள் கேப்சா, அந்த கேப்சாவை வந்து என்டர் பண்ணணும். கேப்சா வந்து ஸ்மால் கேஸ், கேபிட்டல் கேஸ் எது வேணாலும் பண்ணலாம், அதில் வந்து எந்த இஷ்யூ. ஸோ கேப்சாவை கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கணுங்க. ஸோ பண்ணிக்கிட்டால் இதில் பாருங்கள் நமக்கு தேவையான இன்கம் சர்டிஃபிகேட், கம்பெனி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட்லாம் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அந்த ஒரு செக்ஷனில் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டால் அதில் பாருங்கள் இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணுற முன்னாடி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்ளிகேண்ட்டோட ஃபோட்டோ, அப்புறம் ஆதார் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் ப்ரூஃபு, சேல்ரி, பே ஸ்லிப்பு இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே கம்பல்சரி கிடையாது, தேவையானது மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டா போதும், நம்ம ப்ரொஃபஷனலுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கேன் நம்பர் ரொம்ப அவசியங்க. ஸோ கேன் நம்பர் இல்லைனா எப்படி கேன் ரிஜிஸ்டர் பண்ணலான்றதை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ரிஜிஸ்டர் கேன் செலக்ட் பண்ணோடனே பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம வந்து கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். என்னென்னா ஒரு ஆதாருக்கு ஒரு கேன் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ கேர்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். திருப்பி நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சாலுமே குறிப்பிட்ட சில டீட்டெயில்ஸ் மட்டும் தான் எடிட் பண்ண முடியும், எல்லா டீட்டெயில்ஸுமே எடிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டிருக்க எல்லா பேசிக் டீட்டெயில்ஸும் கொடுத்து கேன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னென்னா ஆதார் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து உங்களோட பெயர், எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, அட்ரஸ்ஸு அதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் கடைசியாக உங்களுக்கு வந்து குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதில் கொடுத்துட்டு நீங்கள் 4ன்னா 4 மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸுமே இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நேமு, அதுக்கப்புறம் ஏஜு, ரிலேஷன்ஷிப்பு, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க.
அது இல்லாமல் ப்ரொஃபஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் ஆர் பப்ளிக் செக்டார் கவர்மெண்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் சேலரி ஸ்லிப் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதுக்கு நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதோட டீட்டெயில்ஸ் என்னவோ அதை கொடுங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம், இல்லை வந்து டிபெண்ட் ஆன் ஹோமாக இருக்காங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபு இல்லை ஒர்க்குக்கு போகாதவங்க, ஸோ அவங்களும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து குடும்ப வருமானம் தான் கேட்குறாங்க, தனிநபரோட வருமானம் கேட்கல. ஸோ குடும்ப வருமானம் அட்லீஸ்ட் குடும்பத்தில் ஒருத்தராவது வேலை செய்கிற மாதிரி நம்ம வந்து காட்டணும். ஸோ யார் ஒர்க்கிங் பர்சன் இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து அவங்களோட டீட்டெயில் கரெக்டாக கொடுத்து எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ குடும்பத்தில் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே 2 பேரோட வருமானமும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரேஷன் கார்டில் எவ்வளோ பேர் கொடுக்குறீங்களோ, எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸுமே இதில் கம்பல்சரி வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னா மட்டும்தான் இதை வந்து எடுத்துக்குவாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும் போதுமே இந்த ஒரு காரணத்தை வச்சு ரிஜெக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் கேனில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியது. உங்களுக்கு ஆல்ரெடி கேன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கேன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கேன் நம்பர் மறந்துடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் சர்ச் பண்ணி ஈஸியாக அதை வந்து எடுத்துக்கலாம். எப்படின்னா மொபைல் நம்பர் வச்சோ இல்லை வந்து உங்களோட ஆதார் கார்டு வச்சோ அதை வந்து சர்ச் பண்ணி உங்களோட ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண கேன் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு. என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிடும். நேமு, ஏஜ். ஸோ டூப்ளிகேட்டாக எதுவுமே வந்து அப்டேட் பண்ணாதீங்க. ஒரிஜினலாக இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் மெயினாக வந்து இந்த கேனில் இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் இன்கம் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸில் மெயினாக உங்களுக்கு வரக்கூடியது. ஸோ ஒன்ஸ் வந்து டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ண முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃபு, ஃபேமிலி கார்டு, இதில் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு சைன் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் அப்லோட் பண்ணும்போது அதையே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணலாம் கிடையாது. ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அதிலே ஜஸ்ட்டில் உங்களுக்கு வந்து எடிட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இன்னொன்று என்னென்னா இந்த இமேஜஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன சைஸில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த டாக்குமெண்ட் அந்த சைஸில் தான் கண்டிப்பாக இருந்தாகணும். ஃபோட்டோஸ் வந்து 250 பிக்சல் அதில் தான் இருக்கணும். உங்களுக்கு அது பண்ண தெரியலனா கூகுளில் போய்ட்டு 250 பிக்சல் அப்புறம் அவங்க கேட்டிருக்கிற சைஸ்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுக்குண்டான வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் மூலிமா போய்ட்டு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே அந்த சைஸ்லேயும் அந்த ஹைட் அண்ட் வித் சைஸ்லேயும் மெம்பர் சைஸ்லேயும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க. எல்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணிட்டா முடிஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.